Hello children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard social science history 6th unit early revolt against British rule in Tamil Nadu. இந்த யூனிட்ல part 2 வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை enable பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பாளையக்காரர்ஸ் ரிவோல்ட், அதாவது பாளையக்காரர்கள் வந்து புரட்சி பண்ணாங்க, நிறைய பேர் புரட்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் ஒவ்வொருத்தரையா பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவோல்ட் ஆஃப் புலித்தேவர் 1755 to 1767. In March 1755, Mahfuz Khan, that is brother of the Nawab of Arcot, was sent with a contingent of the company under Colonel Heran to Tirunelveli. அதாவது கொலோனல் ஹெரான் இவருடைய தலைமையில் வந்து எனது பிரிட்டிஷ் கம்பெனியோடைய ஒரு படையை வந்து சேர்த்து கூட்டிட்டு மார்ச் 1755 மார்ச்சில் வந்து ஆர்காட் நவாபோடைய பிரதர் மஹ்ஃபூஸ் கான் வந்து எனது திருநெல்வேலியை பார்த்து படையெடுத்து போறாங்க. மதுரை ஈஸிலி ஃபெல் இன்டு தேர் ஹேண்ட்ஸ். ஸோ ஆன் தி வேல வந்து மதுரையை அட்டாக் பண்றாங்க. ஈஸியா வந்து மதுரையை வீழ்த்திடுறாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு மதுரை வந்துச்சு. தேர் ஆஃப்டர் கொலோனல் ஹெரான் வாஸ் அர்ஸ்ட் டு டீல் வித் புலித்தேவர் as he continued to defy the authority of the company. ஸோ அதுக்கு பிறகு அவர் வந்து மதுரையை தாண்டி திருநெல்வேலிக்கு வர்றாரு. ஸோ இங்கே வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வந்து பிரிட்டிஷ் இதுக்கு வந்து கீழ்ப்படுகிறதுக்கு கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு எதிர்த்துக்கிட்டே வந்து அவங்க கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் புலித்தேவரை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கொலோனல் கர்னருக்கு வந்து மேலிடத்துல இருந்து உத்தரவு வருது. ஸோ புலித்தேவர் wielded much influence over the western பாளையக்காரர்ஸ். புலித்தேவர் வந்து எனது வெஸ்டர்ன் சைடு இருந்த மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள் இவங்ககிட்ட வந்து எனது புலித்தேவர் வந்து ரொம்ப wielded much இன்ஃப்ளூயன்ஸ்னா எனது செல்வாக்கு, ஒரு பயங்கரமான செல்வாக்கோட இருந்தார். For want of cannon and of supplies and pay to soldiers, Colonel Heran abandoned the plan and returned to மதுரை. அதாவது இவர் வந்து என்ன செய்யறாரு, புலித்தேவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா இது புலித்தேவரை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா எனது கொலோனல் ஹெரானுக்கு வந்து எனது கெனானா எனது பீரங்கி, நிறைய பீரங்கியும் எனது நிறைய துணை படைகளும் வந்து எனது நிறைய தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால வந்து எனது இப்போ வந்து புலித்தேவரை வந்து எதிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து எனது அதுக்கு போதுமான அளவுக்கு புலித்தேவரை எதிர்க்கிற அளவுக்கு இங்கே உள்ள ஏன்னா புலித்தேவரை எதிர்க்கும் போது இங்கே உள்ள பாளையக்காரர்ஸ் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால புலித்தேவரை வந்து எதிர்த்தா எல்லாரும் சேர்ந்து நிற்பாங்க, இவங்களால வின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன செய்யறாரு, திரும்பி மதுரைக்கு கிளம்பி போறாரு. ஹெரான் வாஸ் ரீகால்ட் அண்ட் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ். ஏன்னா கெனானை வந்து எதுக்கு அனுப்புனது, கொலோனல் ஹெரானை எதுக்கு அனுப்புனது அப்படின்னு சொன்னா புலித்தேவரை இது தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அனுப்புனது. பட் வந்து அவர் வந்து எனது இருக்கிற படை வந்து தனக்கு பத்தாதுன்னு சொல்லி திரும்பி போனதுனால வந்து என்ன செய்யறாங்க, அவரை வந்து திருப்பி கூப்பிட்டதோட அவரை பணியிலிருந்து என்ன செய்யறாங்க, நீக்குறாங்க. கான்ஃபெடரசி அண்ட் அலையன்ஸ் வித் எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து எதிர்ப்பாளர்களோட எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிறதும் அவங்களுடைய ஒரு நட்பு கூட்டணியும். 3 Pathan officers, Nawab Chandra Sahib's agents named Mianna, Mudimiya and Nabikan Katak commanded the Madurai அண்ட் திருநெல்வேலி ரீஜன்ஸ். அதாவது நவாப் சந்தா சாஹிப்போடைய எனது ஏஜென்ட்ஸா வந்து செயல்பட்டு வந்த எனது மியானா, எனது முஜிமியா, அப்புறம் எனது நபிகான் கட்டாக்கு, இந்த 3 பேரும், இந்த 3 முக்கியமான அதிகாரிகள் வந்து என்ன செய்யறாங்க, மதுரை திருநெல்வேலி ரீஜன்ல வந்து பொறுப்பாளிகளா இருந்தாங்க. தே சப்போர்ட்டட் த தமிழ் பாளையக்காரர்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்காட் நவாப் முகமது அலி. இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இந்த 3 பேரும் வந்து என்ன செய்யறாங்க, ஆர்காட் நவாபான முகமது அலி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எனது இந்த அவருக்கு எதிராக வந்து இந்த பாளையக்காரர்ஸுக்கு வந்து என்ன செய்யறாங்க, சப்போர்ட் பண்றாரு. புலித்தேவர் ஹேட் எஸ்டாப்ளிஷ்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தம். ஸோ இது இவங்க கிட்ட வந்து எனது தமிழ் பாளையக்காரர்ஸுக்கு இவங்க 3 பேரும் சப்போர்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ இவங்க கிட்ட வந்து புலித்தேவர் ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நல்ல நட்புறவை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு.
புலித்தேவர் also formed a கான்ஃபெடரசி ஆஃப் த பாளையக்காரர்ஸ் டு ஃபைட் த பிரிட்டிஷ். ஸோ இதோட வந்து என்ன செய்யறாரு, புலித்தேவர் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போரிடுறதுக்கு இந்த பாளையக்காரர்களுடைய ஒரு கூட்டமைப்பையும் வந்து என்ன செய்யறாரு, ஏற்படுத்துறாரு. With the exception of the பாளையக்காரர்ஸ் ஆஃப் சிவகிரி, all other மறவர் பாளையம் சப்போர்ட்டட் him. சிவகிரியில உள்ள பாளையக்காரரை தவிர மீது எல்லா பாளையக்காரர்ஸும் வந்து என்ன செய்யறாங்க, புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலம்குறிச்சி ஆல்சோ டிட் நாட் ஜாயின் திஸ் கான்ஃபெடரசி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, எட்டயபுரமும் பாஞ்சாலம்குறிச்சியும் கூட என்ன செய்யல, இவங்க கூட வந்து என்ன செய்யல, சேரல. ஃபர்தர் த இங்கிலீஷ் சக்சீடட் in getting the support of the Rajas of ராமநாதபுரம் and புதுக்கோட்டை. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னது, பிரிட்டிஷ் வந்து என்னது, ராமநாதபுரம் அரசர்கள்கிட்டையும் என்னது புதுக்கோட்டை அரசர்கள்கிட்டையும் உள்ள சப்போர்ட்டை வந்து பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணுது. புலித்தேவர் ட்ரை டு கெட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி ஆஃப் மைசூர் அண்ட் பிரெஞ்சு. புலித்தேவர் உடனே என்ன செய்யறாரு, ஸோ அந்த சைடு வந்து பலம் அதிகமாகும் போது இந்த சைடு நம்ம கூட நிறைய பேரை சேர்க்கணும் இல்லையா. ஸோ வந்து என்னது, மைசூர்ல இருக்கக்கூடிய ஹைதர் அலியோடைய சப்போர்ட்டை வந்து புலித்தேவர் இது பண்றாரு. கூடவே வந்து என்னது, பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டா வந்து இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராங்கான பலம்னா பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சோடைய சப்போர்ட்டையும் நாடுறாரு. ஹைதர் அலி குட் நாட் ஹெல்ப் புலித்தேவர் as he was already locked in a serious conflict with மராத்தாஸ். நம்ம வந்து இதெல்லாம் 8th கொஞ்சம் படிச்சிருப்போம் இல்லையா, ஹைதர் அலிக்கும் மராத்தாஸுக்கும் இடையில உள்ள வாரதெல்லாம் பற்றி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைதர் அலி வந்து என்னது, ஹெல்ப் பண்ணக்கூடிய குணம் உள்ளவர் தான், பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டா உள்ளவர் தான். ஆனா இப்ப புலித்தேவர் கேட்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல வந்து என்ன செய்ய முடியல, ஹைதர் அலியால ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு வந்து என்னது, மராத்தாஸ் கூட பயங்கரமான போர் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மராத்தாஸ் கிட்ட இருந்து தன்னை விடுவிச்சுக்கிற ஒரு இதுல இருக்கிறதுனால அவர் வந்து என்னது, அவருடைய படைகளை வந்து என்ன செய்ய முடியாது, இங்க ஸ்பிளிட் பண்ணி இங்க அனுப்ப முடியாது. ஸோ அதனால வந்து என்ன செய்ய முடியல, ஹைதர் அலியால ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலி இது வந்து என்னது, பழையக்காரஸ் வந்து என்னது, யார் யார் வந்து புலித்தேவர் கிட்ட சேர்றது, யார் யார் பிரிட்டிஷ் பக்கம் சேர்றது. இப்படி பிரிட்டிஷ் பக்கமும் கொஞ்சம் குரூப் சேர்ந்துகிட்டு இருக்கு, புலித்தேவர் பக்கமும் கொஞ்சம் குரூப் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து என்னது, 2 பெரிய குரூப்பா வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த குரூப் 2 சைடும் 2 குரூப் சேர்ந்துருச்சுல, இவங்க வந்து அடுத்து போர் புடிக்கிறாங்க எங்க, களக்காட்டுல. ஸோ அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இது 3rd 2 மார்க் கொஸ்டின். The Nawab sent an additional contingent of Sipais to Magafuz Khan and he reinforced army proceeded to Tirunelveli. So இந்த மகபூஸ் கான் வந்து என்னது, இந்த நவாப் வந்து என்னது கூடுதல் படைகளை வந்து மகபூஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு போகக்கூடிய படையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஒரு பெரிய படையோட அனுப்புறாரு. சரியா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வந்தாங்க இல்லையா, ஒரு சின்ன படையா இருந்தது, பத்தாது நம்ம தோத்துருவோம்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க, ஞாபகம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய படையோட அனுப்புறாரு. பிசைட்ஸ் இதோட the 1000 சிப்பாஸ் ஆஃப் த கம்பெனி மக்பூஸ் கான் ரிசீவ்டு 600 more sent by the நவாப். இதுக்கு கூட எனது இந்த 1000 சிப்பாயோட நவாபால அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் வந்து என்ன செய்யறாரு, இன்னும் மகபூஸ் கானுக்கு வந்து கிடைக்குது. He also had the support of cavalry and foot soldiers from the Carnatic. ஸோ இது கூட வந்து என்னது, கர்நாடிக் ரீஜன்ல இருந்து வந்து என்னது குதிரைப்படை, காலாட் படை, இதுவும் வந்து இதோடைய ஆதரவும் வந்து யாருக்கு கிடைக்குது, மகபூஸ் கானுக்கு கிடைக்குது. Before மகபூஸ் கான் could station his troops near களக்காடு, 2000 soldiers from Trangor joined the forces of புலித்தேவர். அங்க மகபூஸ் கான் வந்து களக்காட்டுக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனது திருவாங்கூர்ல இருந்து வந்து 2000 வீரர்கள் வந்து புலித்தேவருடைய படையில வந்து இணைறாங்க. அங்க இருந்து வர்ற வழியில வந்து என்னது, மகபூஸ் கான் வந்து ஒவ்வொரு குரூப்ல இருந்து என்னது நிறைய படைகளை சேர்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்ப இந்த சைடும் வந்து என்னது, இவங்களும் சளைச்சவங்க இல்ல, திருவாங்கூர்ல இருந்து 2000 வீரர்கள் வந்து என்ன செய்யறாங்க, புலித்தேவர்கிட்டையும் வந்து சேர்றாங்க. இந்த பேட்டில் ஆஃப் களக்காடு மகபூஸ் கான்ஸ் ட்ரூப்ஸ் வேர் ரூட்டட். ஸோ இந்த போர்ல, அந்த களக்காட்டில் நடந்த இந்த போர்ல மகபூஸ் கானுடைய படைகள் வந்து என்னது, தோற்கடிக்கப்பட்டன. ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய படையை சேர்த்துக்கிட்டு வரவும் இங்க புலித்தேவரும் வந்து என்னது சளைச்சு போகல, இவரும் வந்து இங்க படைகளை சேர்த்துக்கிட்டே இருந்ததுனால ஈஸியா வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, விரட்டிட்டாங்க. ஒன்ஸ் மோர் வேணா ரீட் பண்றேன். The Nawab sent an additional contingent of Sipais to Mahfuz Khan and the reinforced army proceeded to Tirunelveli. Besides the 1000 Sipais of the company, Mahfuz Khan received
600 more sent by நவாப். அதாவது 1000 படைகள், கம்பெனியோட படைகள், படை வீரர்கள் 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கூட நவாப் வந்து 600 வீரர்களை இன்னும் அதிகமா என்ன செய்யறாரு, அனுப்பி வைக்கிறாரு. So he also had the support of cavalry and foot soldiers from the Carnatic. Before Maghwustan could station his troops near Kalakadu, 2000 soldiers from Trangur joined the forces of Pulithevar. In the battle at Kalakadu, Maghwuskan's troops were ரூட்டட்னா அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க, வேரோட பிடிங்க எறியப்பட்டாங்க, அந்த மாதிரி கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். ஸோ யூசுப் கான் அண்ட் புலித்தேவர், யூசுப் கானும் புலித்தேவரும். த ஆர்கனைஸ்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாலேக்காரஸ் அண்டர் புலித்தேவர் கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு த இங்கிலீஷ் டு இன்டர்ஃபியர் டைரக்ட்லி இன் த அஃபேர்ஸ் ஆஃப் திருநெல்வேலி. அதாவது புலித்தேவருடைய தலைமையில ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த பாளையக்காரர்களுடைய எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில வந்து பிரிட்டிஷை வந்து நேரடியாக தலையிடுறதுக்கான வாய்ப்பை வந்து என்னது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ அதான் இன்டர்ஃபியர் டைரக்ட்லி இன் த அஃபேர்ஸ் ஆஃப் திருநெல்வேலி ரீஜன்ல வந்து டைரக்டா பிரிட்டிஷ் வந்து தலையிடுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. எய்டட் பை த ராஜா ஆஃப் ட்ராங்கூர் ஃப்ரம் 1756 to 1763, த பாளையக்காரஸ் ஆஃப் திருநெல்வேலி led by புலித்தேவர் were in a constant state of rebellion against the Nawab's authority. இங்கே திருவாங்கூர் சமஸ்தானம் அந்த காலத்திலே வந்து ரொம்ப பணக்கார அரசர்களா இருந்தாங்க, சரியா? ஸோ இந்த திருவாங்கூர் மன்னர்களுடைய ஆதரவோட 1756 இருந்து 1763 வரைக்கும் உள்ள காலத்துல வந்து புலித்தேவர் தலைமையில் இருக்கக்கூடிய படைகள் வந்து திருநெல்வேலியில இருக்கக்கூடிய இந்த பாளையக்காரர்கள் வந்து எனது நவாபுடைய அதிகாரத்தை எதிர்க்கிறத வந்து முழு நோக்கமா, அதாவது அவங்கள அதுல முழு கான்சன்ட்ரேஷனா இருந்தாங்க. ஏன்னா நவாப் வந்து இவங்களுக்கு எதிராக இருந்தார். பிரிட்டிஷோடைய சப்போர்ட்டோட நவாப் வந்து இந்த சதர்ன் ரீஜன்ல உள்ள பாளையக்காரசுக்கு அகேன்ஸ்டா இருந்தாரு. ஸோ இவங்களுக்கு இந்த பாளையக்காரசுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லும் போது யாரு, ட்ராங்கூர் மகாராஜா. Yusuf Khan, also known as Khan Sahib, or before his conversion to Islam, Marudanayagam, who had been sent by the company, was not prepared to attack Pulithevar unless the big guns and ammunition from Tiruchirappalli arrived. அதாவது இந்த கான் சாஹிப் அதோட அவர் வந்து எனது மதம் மாற்றத்துக்கு பிறகு மருதநாயகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். முதல்ல வந்து என்ன பேரு, கான் சாஹிப். அதாவது அவருடைய பேர் வந்து யூசுப் கான் கான் சாஹிப். அவர் மதம் மாறினதுக்கு அப்புறம் அவருடைய பேர் வந்து எனது மருதநாயகம். இவர் வந்து திருச்சியில இருந்து வந்து அவர் எதிர்பார்த்த பெரிய பீரங்கி, வெடிப்பொருள்கள் இதெல்லாம் வந்து சேர்ற வரைக்கும் புலித்தேவர் இவர்கிட்ட வந்து தாக்குதல் தொடுக்கிறதுக்கு வந்து என்னவா இல்லை, தயாரா இல்லை. ஏன்னா வந்து என்னது, இங்க அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஆஸ் த இங்கிலீஷ் வேர் அட் வார் வித் த பிரெஞ்ச் ஆஸ் வெல் அஸ் வித் ஹைதர் அலி அண்ட் மராத்தாஸ், த artillery arrived only in September 1760. இவர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு, இங்க இருந்து வர வேண்டியதெல்லாம் வந்தாதான் வந்து என்ன செய்யணும், போர் தொடுக்கிறதுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னது இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்க வந்து என்னடா அப்படின்னா, பிரிட்டிஷுக்கு இங்க என்ன சைடுனா, ஒரு பிரெஞ்சு படைகள் இவங்க கிட்ட ஒரு சைடும், ஹைதர் அலி மராத்தியர் இவங்க கிட்ட வந்து இன்னொரு சைடும் வந்து என்னது இவங்க போர் தொடுத்துக்கிட்டு இருந்ததுனால எனது செப்டம்பர் 1760 வரைக்கும் வந்து என்னது இவங்களால இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பீரங்கி படைகள் இதையெல்லாம் வந்து என்ன செய்ய முடியல, அனுப்ப முடியல. அதுக்கு பிறகுதான் வந்து சேருது. யூசுப் கான் began to batter the Nerkattum Sevel fort and this attack continued for about 2 months. யூசுப் கான் என்ன செய்யறாரு அப்படின்னா, நெற்கட்டும் செவல் கோட்டையை வந்து முற்றுகையிடுறதுக்காக நடத்தின இந்த தாக்குதல் வந்து கண்டினியூஸா 2 மாசம் வந்து என்னது இந்த தாக்குதல் நடக்குது. ஆன் 16th May 1761 புலித்தேவர்ஸ் 3 major forts நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர் அண்ட் பனையூர் came under the control of யூசுப் கான். 2 மாசம் கண்டினியூஸா வந்து என்னது நெற்கட்டும் செவல் கோட்டையை தாக்கி கடைசியா வந்து என்னது 16th May 1761 வந்து புலித்தேவருடைய 3 முக்கியமான கோட்டைகள் என்னெல்லாம், நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3மே வந்து யூசுப் கானுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருது. In the meantime, after taking Pondicherry, the English had eliminated the French from the picture. ஸோ இதுக்கு இடையில வந்து பாண்டிச்சேரிய பிரிட்டிஷ் கைப்பற்றி வந்து என்னது அங்க வந்து பிரெஞ்சுக்காரர்களுடைய முக்கியத்துவத்தை வந்து என்ன செஞ்சிருந்தாரு, ரொம்ப வந்து அவங்களுடைய செல்வாக்கை வந்து கம்மி பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி
நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட என்னது பாண்டிச்சேரி வந்து பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் ஃப்ரெஞ்சோடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. கடைசியில் வந்து என்னது அவங்க விட்டு கொடுத்து தான் பாண்டிச்சேரி வந்து நம்ம இந்தியாவோட சேர்ந்தது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. அதில் உள்ள எல்லாமே வரிகள் எல்லாமே வந்து பாண்டிச்சேரியில் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் மெனக்கட்டு நிறைய பேர் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் பாண்டிச்சேரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. As a result of this, the unity of Palekaras began to break up as French support was not forthcoming. அதாவது இப்போ பிரெஞ்சு வந்து எனது பிரிட்டிஷ் வந்து பிரெஞ்சை ஓரளவுக்கு விரட்டின மாதிரி ஆனதுனால இப்போ பாளையக்காரசுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது யாரு? பிரெஞ்சு. இப்போ வந்து என்னது பிரெஞ்சோடைய சப்போர்ட் வந்து என்ன கிடைக்கல, இந்த பாளையக்காரசுக்கு வந்து என்ன செய்யலை, கிடைக்கல. ட்ராங்கூர், செய்தூர், ஊத்துமலை அண்ட் சுரண்டை switched their loyalty to the opposite camp. ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சில பேர் இனிமே வந்து நமக்கு என்னது பிரெஞ்சோடைய சப்போர்ட்டு கிடையாது, நம்ம பக்கம் வந்து பலம் குறையுது அப்படின்னு சொல்லி உணர்ந்த எனது ட்ராங்கூர், இது வரைக்கும் ட்ராங்கூர் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக பாளையக்காரசுக்கு இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த ட்ராங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இந்த எல்லாம் வந்து என்னது ஆப்போசிட் சைடுக்கு இவங்களுடைய ஆதரவை கொடுக்க தொடங்கிட்டாங்க. Yusuf Khan, who was negotiating with the Palekaras without informing the company administration, was charged with treachery and hanged in 1764. ஸோ அடுத்ததுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கம்பெனியோடைய நிர்வாகத்துக்கு இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றதையெல்லாம் ப்ராப்பராக வந்து தகவல் கொடுக்காம பாளையக்காரர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே இருந்ததுனால யூசுப் கான் மேலே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணனதான் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு பிரிட்டிஷ் வந்து என்ன செய்து 1764 வந்து அவரை வந்து தூக்கில இடுறாங்க. ஸோ அவர் எவ்வளவுதான் உழைச்சும் வந்து என்னது பிரயோஜனம் இல்லை. என்ன அவர் வந்து பண்ண தப்பு, இங்கே என்னென்ன அவர் வந்து எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுனால வந்து அவர் வந்து இவர் நமக்கு எதிராக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு நம்பிக்கை துரோக குற்ற வழக்கில் வந்து அவரை வந்து என்ன செய்யறாங்க, தூக்கில போடுறாங்க. ஃபால் ஆஃப் புலித்தேவர். புலித்தேவர் வந்து எப்படி வீழ்ச்சிடுறாரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் கான் சாஹிப், புலித்தேவர் ரிட்டர்ன்ட் from exile and recaptured Nerkattum Valley in 1764. ஸோ கான் சாஹிப் வந்து இறந்ததை தொடர்ந்து அவரை கொன்னுட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பிறகு வந்து என்னது நாடு இல்லாத நிலையில வந்து சுற்றிட்டு இருந்த புலித்தேவர் வந்து மறுபடியும் திரும்பி வந்து 1764 வந்து நெற்கட்டன் செவலை மறுபடியும் கைப்பற்றாரு. அவர் he was defeated by Captain Campbell in 1767. ஸோ கைப்பற்றினாலும் வந்து எனது 1767 வந்து கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. புலித்தேவர் escaped and died in exile. ஸோ புலித்தேவர் வந்து எனது தப்பி சென்று அவங்க கிட்ட தப்பி போனாரு, அவங்க கிட்ட மாட்டிக்கல, ஆனால் நாடு இல்லாத நிலையிலே வந்து என்ன செய்யறாரு, அவரு இறந்து போறாரு. ஸோ ஒண்டி வீரன் அப்படின்ற ஒரு கேரக்டரை பத்தி பார்ப்போம். ஒண்டி வீரன் லெட் ஒன் ஆஃப் த ஆர்மி யூனிட்ஸ் ஆஃப் புலித்தேவர். அதாவது புலித்தேவருடைய படை பிரிவுகள்ல வந்து ஒரு படை பிரிவுக்கு வந்து தலைமையேற்று நடத்தினவர் தான் யாரு, ஒண்டி வீரன். நம்ம இப்ப எல்லாம் வந்து ஒண்டி வீரன் அவருக்கு வந்து என்னது அந்த பாலாபிஷேகம், அந்த பிறந்த நாள் விழா எல்லாம் கொண்டாடுவாங்க. சரியா? அதுல அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனது. ஏன் ஒண்டி வீரன் யாரு அப்படின்னா அதோடைய மேட்டர் தான் இங்க இருக்கு. ஃபைட்டிங் பை த சைட் ஆஃப் புலித்தேவர் he caused much damage to the company's army. அதாவது புலித்தேவருடைய சைடில் வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட்டாக வந்து போர் புரிஞ்சு பிரிட்டிஷ் கம்பெனியோடைய படைகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு சேதத்தை வந்து உருவாக்குனாரு. According to oral tradition, in one battle, Ondi Veeran's hand was chopped off and Pulitevar was saddened. அதாவது அது எனது செவி வழி கேட்ட செய்தி வந்து என்ன அப்படின்னு சொன்னா, எனது அதாவது இது வந்து ரிட்டன் எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. சரியாதான் எனது ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு இப்போ ஆட்கள் பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு போர்ல வந்து அவருடைய கை வந்து வெட்டப்பட்டது அப்படின்னு பட்டதாகவும், அதனால வந்து புலித்தேவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட, நமக்காக வந்து இவருடைய கையை இழந்துட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டதாகவும் தெரியுது. பட் ஒண்டி வீரன் said it was a reward for his penetration into enemy's fort,
causing many heads to roll. அதாவது பட் ஒண்டி வீரன் வந்து என்ன சொன்னார், எதிரியோட கோட்டையில் பெனிட்ரேஷன்னா என்னது ஊடுருவி போகிறது. ஸோ இவர் வந்து நுழைஞ்சு நிறைய தலைகளை வந்து வெட்டி சாய்ச்சதுனால வந்து அவருக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் ஒண்டி வீரன் சொன்னார். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து வேலு நாச்சியார். ஒவ்வொரு ஹெட்டிங்காக நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் ஒவ்வொரு ஆளுடைய கண்டென்ட் இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வரும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டீட்டெயிலை கவர் பண்ணி வரும். சரியாம்மா? ஸோ இதில் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, தேர்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, படிங்க. தேங்க்யூ சில்ட்ரன். இந்த ஒண்டி வீரனுடைய இதையும் படித்து வைங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ப்ளூ கலர் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆனது. தேங்க்யூ சில்ட்ரன்.